வெல்கம் டு நாகேடெக். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங்கில் லாஸே இல்லாமல் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு காயினை சூஸ் பண்ணி பை பண்ணி வச்சுட்டு லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. ஒரு 3 to 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காயினை பை பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போ ரொம்ப டவுனில் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் காயினை பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே அப்ட்டு வருதோ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரொம்ப டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 1 month இல்லை 2 month இந்த மாதிரிலாம் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க பை பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமோ இல்லை 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைமோ அவங்களுக்கு ஒரு 5% 10% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகக்குள்ள நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஸோ அவங்க ஒரு பிளானோட கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் ஓரளவுக்கு லாஸ் இல்லாமல் அவங்களால ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு ஒரு சின்னதாக நம்ம பார்த்தலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒரு 300 USDT இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ USDTனாலும் நீங்கள் கொண்டு வரலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் DCA மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு காயினை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காயின் செல் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு காயினை நீங்கள் பை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். DCA மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 300 USDT நீங்கள் ஒரு 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 USDT ஒரு 100 USDT கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காயினில் போய் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 USDT மட்டும் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. 100 USDT வச்சு பை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10% இல்லை 8% எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஒரு 10% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 100 USDT நீங்கள் 100 USDTயை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 10 USDT 10% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்படின்னா அந்த 10 USDTயும் திரும்பவும் நீங்கள் அதிலே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்ஸில் மேலே ஸ்பாட் வாலெட் இருக்கும், ஃபண்டிங் வாலெட் இருக்கும். உங்களோட ஸ்பாட் வாலெட்லேருந்து நீங்கள் ஃபண்டிங் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல USDTயாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் USDT பேரில் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா USDT பேரில் தான் நிறைய பேர் காயினில் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டார்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். ஸோ எப்பயுமே USDT பேர்லேயே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 USDT வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்க. 10 USDT உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த கிடைச்ச 10 USDTயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் 300 USDT இருக்கும். ஃபண்டிங் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 USDT இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரேட் எடுங்க. அது காயின் எப்போ மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வேறு ஒரு காயின்லையோ இல்லை ஏதோ ஒரு காயினில் நீங்கள் மறுபடியும் போயிட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். அது உங்களோட அனலிட்டிக்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 10% ப்ராஃபிட் வருது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கொடுத்து உங்கள் ஃபண்டிங் வாலெட் மாற்றி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 100 USDT வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 100 USDT கிடச்சிரும். 100 USDT ஃபண்டிங் வாலெட்லேயும் மீது 300 USDT பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வாலெட்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 400 USDT வருது. பார்த்தீங்களா, நீங்கள் பண்ண 100 டபுள் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 400 USDT இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அதை 3ஆக பிரித்து அதிலேருந்து நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரும். என்ன அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 100 USDT இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 USDT வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காம டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 10% மேலே மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதே காயினில் மறுபடியும் டிசி, அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு காயினை வாங்கியிருக்கீங்க, மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா அதே காயினை மறுபடியும் மீதி இருக்குது பார்த்தீங்களா 100 USDT, அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகுது, ஒரு 30-40% ரொம்ப கீழே போகுது அப்படின்னா மீதி 100 USDT வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ
உங்ககிட்ட இருக்கிற மொத்த 300 USDT நீங்கள் வந்து வச்சு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஒரு டைமாக பை பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் அப்படியே போகுது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அழகாக வெறும் 100 USDT வச்சு நீங்கள் வந்து கடகடன்னு டார்கெட் அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணி காயின் வந்து பை பண்ணால் ஓரளவுக்கு வந்து ஒரு 50% கீழே இறங்கினாலே அதுக்கப்புறம் ஒரு மேலே போயிட்டு தான் கீழே வரும் நார்மலாகவே. ஸோ வந்து ரொம்ப மார்க்கெட்டே கிராஷ் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப டவுன் ஆகுமே தவிர நார்மல் டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டவுன்லாம் ஆகாது. ஒரு 50% உள்ளே தான் வந்து டவுன் ஆகும். ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த $100 வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரேடில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உள்ளேயே கடைசியாக ஒரு 100 USDT வச்சு நீங்கள் பை பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திரும்ப இதையே உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையும் திரும்ப நீங்கள் அதிலே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஒரு 50% டவுன் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் போய்ட்டு உங்களோட எல்லா அமௌண்ட்டும் போய் லாக் ஆகிக்கும். உங்களால் வந்துட்டு இன்னொரு ட்ரேடு வந்து எடுக்கிறது உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்காது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் வந்து காயினில் போட்டு வைக்காதீங்க. USDTயாக வந்து கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. மேலேயும் போகும் கீழேயும் போகும். கீழே வந்த மார்க்கெட் வந்து என்றைக்குமே மேலே போகும். அதேமாதிரி மேலே போன மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலே கீழே போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களோட USDT வந்து உங்களோட INR வந்து மேக்ஸிமம் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் USDT தான் வச்சுருப்பீங்க. ஸோ USDT வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு உங்களால் எப்போ எந்த டைமில் வேணாலும் உங்களால் வந்து காயினை பை பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளானிங்கோடு பண்ணிங்கனாலே உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.